கடவுள் என்றும் கொடுத்து கொண்டே இருப்பவர். அன்பார்ந்தவர்களே, ஈராக் நாட்டில் ராவியதுல் பஸ்ஸரியா என்ற ஒரு பெண் ஞானி இருந்தார். அவர் ஒரு நாள் தெருவில் போய்க் கொண்டிருந்தார். அப்போது அவர் காலத்திலே வாழ்ந்த இன்னொரு ஞானி தொழுதுவிட்டு கைகளை ஏந்தி இறைவனை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். இறைவா, எனக்கு வெற்றியின் கதவுகளை திறந்து விடுவாயாக, உன் கருணையின் கதவுகளை திறப்பாயாக என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதை கேட்ட ராவியதுல் பஸ்ஸரியா ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஞானியின் தலையில் ஓங்கி குட்டினார். வலியோடும் கோபத்தோடும் யார் அப்படி செய்தது என்று பார்க்க திரும்பினார். அப்போது ராவியதுல் பஸ்ஸரியா அவரை பார்த்து சொன்னார், இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இப்படி முட்டாள்தனமாக ஜெபித்துக் கொண்டிருப்பாய்? வெற்றியின் கதவுகளும் கருணையின் கதவுகளும் என்றைக்கு மூடியிருந்தன, அவை எப்போதுமே திறந்துதான் உள்ளன என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். எசையா ஆகமம் 49வது அதிகாரம் 10வது இறைவசனம். கடவுளுடைய கரங்கள் என்றுமே மூடி இருந்ததில்லை. அவர் அளிக்கும் வரங்கள் நம்மை வந்து சேர்ந்து விடாமல் நாம் தாம் நமது தவறுகளாலும் முட்டாள்தனங்களாலும் நம்முடைய கதவுகளை இழுத்து மூடிக்கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.